ஹலோ கைஸ், வெல்கம் டு நவி ட்ரீம்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சௌச்சௌ கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் போல் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சௌச்சௌவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சௌச்சௌ போட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 3 பீஸ் போல் கட் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 பச்சை மிளகாய், காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி டிக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், சௌச்சௌ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சௌச்சௌ கூட்டில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னே சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி தூவி குழம்ப இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.